மூஞ்சி மோரையும் பாரு வந்துட்டேன் பெருசா பேசுறதுக்கு இடத்துல நிம்மதியா இருக்க முடியா நீனு செம்ம சீனிக்குது இன்னைக்கு தடுப்ப கிளப்பி ஏன் அப்படியே என்னால உன் நிம்மதி போச்சு கேக்குற என்ன உன் நிம்மதி என்ன போச்சு என்ன வாங்கி கொடுத்த சொல்லு நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு அப்படி என்ன வாங்கி கொடுத்து கிழிச்சிட்டோன்னு நினைச்சு நீ பேசிக்கிட்டு இருக்க போற இடத்துல நல்ல பேண்ட் சட்டை போட்டுட்டு வேணா அரக்கால் டவுசரை போட்டுட்டு வந்துட்டு வெயில் நேரத்துல உனக்கு பேண்ட் சட்டை ஜட்டி எல்லாம் போட்டு வராங்க போட்டுட்டு வராங்க போற வரதெல்லாம் கேக்குறேன் யாருமா இதுன்னு கேட்டா சொல்ல வேண்டியதான புருஷன் அரக்கால் டவுசர் போட்டு உன்னோட கடைக்கு வந்த பத்தியா என் புத்தியை நான் செருப்பால அடிக்கணும் என்னோட வராம போனா எல்லா டீனர் போனா எல்லா கடையும் ஏறி உட்கார்ந்து இறங்கி உட்கார்ந்து போயிட்டு அரசால் எல்லா பக்கமும் போறதுக்கு தான் போறாங்க அவங்க ஆட்டுக்கு போயிட்டு இப்படியே வரத்துக்கு போகல தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காது இனிமே என்ன எதுக்கு கூட்டிட்டு போவாத ஆட்டோக்கு போக 200 வர 200 கூட நான் போயிட்டு வந்துக்கிறேன் அததான் செய்யணும் அப்படி போனாலும் போயிட்டு வந்தா அங்க இருந்து புடவை எடுத்து பார்த்தா எதுக்கு வேணாம் வீரன் நிறைய புடவை இருக்கு சரி ஒரு சுடிதார் எடுத்து பார்த்தா இப்பதான் குண்டா இருக்குல்ல எலக்ட்ரானா வாங்கிக்கலாம் ஒரு சரிங்க ஒரு ஏதாவது மாடு வெஸ்டர்ன் ட்ரெஸ் எடுப்போம் ஐயோ அதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஆகுமா என்னத்தான் நான் சொன்னதுலாம் உண்மைமா பீரோ திறந்து பார்த்தா அவ்வளவு புடவை வச்சிருக்கே உனக்கு எதுக்கு சுடிதாருன்னு நான் கேக்குறேன் வெஸ்டர்ன் ட்ரெஸ் போடுற அளவுக்கு நீ உடம்பு வச்சு நல்லா குண்டாடி மாதிரி வச்சுட்டு உனக்கு வெஸ்டர்ன் ட்ரெஸ் வர போட்டு அழகு பாப்பாங்க நாங்க மிஸ்டன் காசி அழகி போட்டிக்கு போறோம் எனக்கெல்லாம் அரவிந்த் சார் மாதிரி மாப்பிள்ள வந்தாங்க தேடி தேடி போய் உன்ன மாதிரி ஆட்டு மண்டையில தெரியும் மாதிரி மாப்பிள்ள இருக்குன்னா நீ வந்து மதுபால மாதிரி இருக்கணும் நல்லா மதுல இருக்க மூதேவி மாதிரி இருந்துட்டு கூட்டிட்டு போனா அதோட வாய மூடிக்கோ நீ எதுக்கு தேவைமாயிரலாம் பேசி கிளம்பு உன்னை பார்த்தாலே எடுத்தவர் தான் நிப்பா எனக்கு உச்சந்தில உனக்கு அப்படியே பெரிய ஜனாதிபதி இனிமே எனக்கு கடை கூப்பிடாதம்மா போறப்பெல்லாம் வரையும் போயிட்டு பிரச்சனை அப்ப உன்னை தனியா போய் கொள்ளனா கூட அங்க இருந்து போன ஏங்க இதை எடுக்கட்டுமாங்க அதை எடுக்கட்டுமாங்கன்னு என் உயிரை போட்டு எனக்கு சூஸ் பண்ண தெரியல நான் ஒண்ணு கண்ணே சூஸ் பண்ணேன் அதான் உருப்படாம இப்படி இருக்கு சரி வாழ்க்கையில அதையெல்லாம் சூஸ் பண்ண துப்பு இல்ல எட்டதையாவது சூஸ் பண்ணுவாதான் சத்தியமா சொல்றேன் வாழ்க்கையில உன்னை கல்யாணம் பண்ண பத்தியா என் புத்தியை நான் செருப்பால எலிசபெத் மகாராணி நின்றாங்களா அப்போ நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா மாதிரி இல்ல உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது இதை எடுக்கிறதுக்கு போறா ஒண்ணு எடுக்கிறதுக்கு போறா நல்லா வாயில வரும் மூடிக்கிட்டு வை இது ஒரு கலருன்னு இதை போய் எடுத்துன்னு வந்திருக்கா அதுக்கு என்ன குறைச்ச பஞ்சு கலரு மஞ்சள் கலர் செஞ்சுட்டா நல்லா கட்டுனோம்னா லட்சுமி மாதிரி இருப்பேன் செருப்பால் அடிப்போம் மகாலட்சுமி மாதிரி இருக்கான் மூதேவி மாதிரி இருந்துட்டு மகாலட்சுமி பத்தி பேசுற பாரு நல்லா வாயில ஒரு ஜூஸ் வாங்கி தந்தியா நீங்க வாங்கி தருவாங்க இதுக்கே நான் 50 ரூபாய் காசு பத்தாம ஜூஸ் வாங்கி தரலாம் வேணாம் எடுக்கா குடிக்காத எதையுமே எனக்கு வாங்கி தரல ஜூஸ் போட்டு நீ குடிக்கியா அப்படின்னு புடவை கடை ஃபுல்லா அலசி அவனை பாவம் விக்கிறவனை போட்டு உட்கார்ந்து நோக அடிச்சு இந்த இட்டு போன ஏமா அவன் காரி குப்பிட்டாம ஏமா இந்த புடவை எடுக்கதான் 2 மணி நேரம் உட்கார்ந்து அவ்வளவு புடவை எடுக்க முடியான்ட்டு அறிவுல உனக்கு பாவம் மாமியலா அவன் எல்லாம் என்ன நினைச்சிட்டு உட்கார்ந்து இருக்க என்ன மண்டே ஆட்டுற செருப்பால அடிப்ப உன்னைய மாத்திட்டு வரணுமா சும்மா நல்லா வாயில ஒரு கிழிக்காது அவன் கடையில் 20 லைட் போட்டுருங்க அதனால நல்லா இருந்துச்சு இங்க வந்து நீ 20 லைட் வாங்கிட்டு வரலாம் வச்சு அழுத்து பாரு நல்லா அப்படியே விட்டணும் வச்சுக்கோ புட்டுச்சு கொண்டு உன்னை என்னடாமா என்னடி என்ன விளாதியா நீ ஒவ்வொரு தாட்டியும் போயிட்டு வந்தோன்னா கலர் பிடிக்கல இது கலர் பிடிக்கல எதுக்கு நீங்க வச்சுக்கீங்களாமா ஊதா வச்சு நொட்டு ஊதாவை வச்சு நல்லா வாயில வந்து யாருக்கு எனக்கு காட்டு நல்லா வாயில வந்து பச்சையா பேச வச்சுறாரு யாரு நீனு காதல் கடிதம் தீட்டவே அப்படி இருப்பேன் நீங்க சொல்லுவ
அது கல்யாணம் ஆகுறப்ப எல்லா பயிலும் இதான் சொல்லுவான். கல்யாணம் 10 வருஷம் ஆயிடுச்சு பாரு, அவன்கிட்ட போய் கேளு. கறி டயட் எல்லாம் இருக்கேன். யார் டயட்? நீ அந்த சட்டியை தின்னுட்டு உட்காந்து டயட்ல இருக்கா? போய் சட்டை மாத்திட்டு ஏமா உங்கரு ஜூஸ் வாங்கி தரேன். ஜூஸ் வேணாம், மூசு வேணாம், கடுப்பு மயிர கிளம்பி போடி. கடுப்பு மயிர வாயா போலாம். 2 நைட் எடுத்து ஏண்டி நைட் எடுக்க போறியா? இந்த எடுக்கிறதுக்கு ஒரு நாள் பொழுது போச்சு, திருப்பி இதை போய் மாத்துறதுக்கு ஒரு நாள் பொழுது போகணுமா? நானு ஒண்ணுமே பார்க்க மாட்டேன். விறுவிறுன்னு போறேன். விறுவிறுன்னு நீயே போய் விறுவிறுன்னு நீயே நொட்டு அந்த கடைக்கார உன்னை செருப்பால் அடிப்பான். இடிக்காத கடுப்பு மயிர கழுப்பு. வாயா சுத்த வைத்து ஏமா நான் அவ்வளவுதான். நீ பண்ண டென்ஷன்ல போய் ஒரு கோட்டல புல் அடிச்சாதான் எனக்கு வந்து டயர்டு போகும். நடுக்க நிக்குமா? ஏன்னா கைகால அந்த வலி வலிக்குது. மரியாதை வந்து கைகால அமுச்சு விடு. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. வாயா இத போய் டக்குன்னு போயிட்டு ஒண்ணுமே நான் இங்க ஒரு கண்ணை மூடி கொஞ்சம் எடுப்பேன், டபக்குன்னு வந்துருவேன். சரி, அந்த கடையில 3000 ரூபாய் குடுத்தியே, 2600 செம்மி 400 வாங்கிட்டியா? நானா கொடுத்தேன், நீ இந்த காசு கொடுத்த. நான் வேற புடவை பார்க்க போயிட்டேன். ஏன்னா லூஸ் மாதிரி பேசுற. வாங்கிட்டேன் பாரு. நான் வாங்கலம்மா, நீ வாங்கன்னு நான் வந்தேன். நீ தான் அங்க சண்டை போட்டுட்டே இருக்க. அப்புறம் இங்க நான் நிற்பேன். சிறப்பான தரமான சம்பவம் நீ பாப்பீங்கடா.